ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அப்போ அவன் இருந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஒன்று ஏற்பட்டு அந்த இடமே மொத்தமாக அதிருது. அப்போ ஒரு வாய்ஸ் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கிறியா, ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்குது. அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளே ஓடி வர்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு டாலிஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை சுற்றி ஒரு இன்விசிபிள் பேரியரை நம்ம ஹீரோ உருவாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, குவான்சு, இந்த பேரியர் கொஞ்ச நேரத்துக்கு உன்னோட ப்ரெசன்ஸை ஹைட் பண்ணும், என்ன நடந்தாலும் நீ இந்த பேரியர் விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க. அப்போ அங்கே இருந்த செவுத்தை உடச்சிக்கிட்டு ஒருத்தன் வந்து உழுவுறான். அவனை பார்த்த நம்ம ஹீரோ, ஆஷா நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூக்கி விடுறான். அப்போ அவன் வாயில இருந்த பிளட்டை துப்பிட்டு முன்னாடி இருந்தவனை பார்த்து முறைக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்து, நீ அல்கெமி ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை ரிலீஸ் பண்றான். அப்ப ஷா நம்ம ஹீரோவை நவுந்து போக சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை எடுத்து அங்க வந்தவனை போய் அட்டாக் பண்றான். ஆனா அவன் அந்த அட்டாக்கை அவனோட வெப்பனை வச்சு அசால்ட்டா தடுத்துறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு உன்னோட பிரதரோட உயிரை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது வருத்தமா தான் இருக்கு. ஆனா நீ என்கிட்ட மண்டியிட்டு சரணடைஞ்சிட்டினா உன்னோட உயிரை நான் காப்பாத்துறேன், நீ என்னோட ஸ்லேவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஷா கோவப்பட்டு சாவுடா அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்றான். ஆனா அவன் அந்த அட்டாக்கை அசால்ட்டா தடுத்துட்டு ஷாவை ஒரு அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல ஷா அங்க இருக்க ஒரு தூண்ல போய் அடிச்சு கீழே விழுவுறான். அதை பார்த்து கோவப்பட்ட நம்ம ஹீரோ, யங்கோஷன் இதோட இதை நிறுத்திக்கோ, உங்களுக்கு ஷூவோட ஸ்பீனிங் ஸ்பிரிட் தானே வேணும், இவ்வளோ காலமாக நாங்கள் உங்களை அவாய்ட் பண்ணோம், இப்போ எதுக்காக இவ்வளோ காடாக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன், ஏன்னா அவன் மட்டும் இறந்துட்டானா பாஸ்டில் சொன்னபடி இந்த சீட் கம்ப்ளீட்டான ஃபேர்வெலாக இருக்கும், ரீபில்ட் ஆஃப் நிர்வாணா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, அப்போ பென்ஷன்யூ இறப்பது உறுதியாயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, நீ ஒரு இறந்து போன மீன், அதுக்கு நீ தகுதியானவனா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவன் நம்ம ஹீரோவோட அட்டாக்ல இருந்து ஈஸியாக டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒரு அட்டாக் பண்ணுறான். அதில் நம்ம ஹீரோ எட்டி போய் விழுந்துடுறான். திரும்பவும் நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அவன் ஈஸியாக நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுட்டு, உன்னோட இந்த யூஸ்லெஸ்ஸான மார்ஷியல் ஆர்ட்டை வச்சுக்கிட்டு இந்த லெவலில் நீ இருக்கும் போது நான் உன்னை ஈஸியாக க்ரஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு கோவமான நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகும்போது அவனோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ எட்டி போய் விழுந்துடுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, குன்சு நீ எங்கே மறைஞ்சிருக்க, நம்ம எல்லாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ ஏன் என்னோட கசினை மீட் பண்ண வெளியே வரக்கூடாது அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அவளந்தானா, நான் ஃபஸ்ட்டு இவனை கொல்றேன், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் டிராகனை வர வைக்கிறான். அதை பார்த்து அவன் சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, டாங்ஷேங் நான் எதிர்பார்த்தபடி உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் அதனால எந்த ஒரு யூஸும் இல்லை, அது வெறும் ஒரு டிராகனோட ஷேப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபயர் பேடை உருவாக்குறான். நம்ம ஹீரோ அவனோட டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுறான். அவனோட ஃபயர் பேடை வச்சு அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதில் அந்த ஃபயர் பேட் நம்ம ஹீரோவோட டிராகனை டிஸ்ட்ராய் பண்ணிடுது. உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் மயக்கம் தெளிஞ்சு ஹீரோயினியை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவங்களோட கையை பிடிக்கலான்னு பார்க்குறான். அப்போ அந்த ஃபயர் பேட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர இதை பார்த்த ஹீரோயினி அந்த அட்டாக்கை அவங்க வாங்கிக்கிறாங்க. அப்போ அவங்க கையில் இருந்த ஒரு டாலர் கழண்டு கீழே விழுந்துருது. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பிரதரும் அவனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவோட பிரதரோட பவரை விட அவனோட பவர் அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோவோட பிரதர் தான் அங்க அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினியை தூக்கி வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு சீனை தான் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் விஸ் லாங் சியான் டியான் ஷூய், செகண்ட் விஸ் எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கணும், தேர்ட் விஸ் இந்த ஜேடு ரிங் போல அடிக்கடி சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கையும் ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினியோட கையை நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவோட கையிலேயே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோ என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழுவுறான். அப்ப அங்க ஃபைட் பண்றவன் என்ன சொல்றான்னா, நீ உன்னோட சோல் ஆஃப் லைஃபையே பேன் பண்றியா அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோவோட பிரதர் அவரோட சோலையே பேன் பண்ணி அந்த இடத்துல ஒரு அட்டாக் பண்றாரு. அந்த அட்டாக்குக்கு அங்க இருந்த தரைய ரெண்டா பொளக்க ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபர்னஸை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றான். அப்ப அங்க இருந்த தரை உடஞ்சி நம்ம ஹீரோ அந்த பள்ளத்துக்குள்ள உளுந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயினியோட ஜேடு ரிங் அந்த பள்ளத்துக்குள்ள உழுவுது. நம்ம ஹீரோ அந்த ரிங்கை பிடிச்சி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்ச அந்த ஒரு பிளேஸை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். அப்ப நம்ம ஹீரோவோட கையில இருந்து ரத்தம் அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, குவான்ஷு ஆஷ்வா எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த எனர்ஜி பாலை நம்ம ஹீரோ டச் பண்றான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு பொண்ணு குன்யூச்சன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு மார்ஷியல் மாஸ்டர் அனிமே வராது. ஏன்னா அந்த அனிமேவுக்கு அதிகமாக காப்பிரைட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது அனிமே வேணும்னாலும் அந்த அனிமே நேமை கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த அனிமேவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாரி கைஸ், இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு. உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.